சென்சார் ஆகாமல் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் டேட் வைக்கிறது ஒரு அஃபென்ஸு. சட்டத்தை படிச்சு பாருங்க. சட்ட ரீதியாக தான் நான் பேசுகிறேன். இதில் கட்சி மனிதாபிமானம் 500 கோடி யார் பண்ண சொன்னாங்க? 500 கோடி போடுறாங்க. அப்போ 10 கோடியில் 1 கோடியில் 50 லட்சம் படம் இருக்கணும். படம் இல்லையா? ஒரே ஒரு தயாரிப்பாளருக்காக சென்சார் போர்டு வேலை செய்யுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க கியூவில்? இல்ல நான் கட்சி அரசியல் இதெல்லாம் கொண்டு வரல. நடந்ததுன்னே தெரியாது சொன்னா நான் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டேன். அதனால தான் எனக்கு எப்போதுமே கெட்டது. 19ஆம் தேதி படம் பாக்குறாங்க. 22ஆம் தேதி தணிக்கை குழு இந்த மாதிரியான கட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 22ஆம் தேதி சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு 4ஆம் தேதி இவங்க 25 கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஆமா, அது 26 சாட்டர்டே. உடனே ஒரு நாள் கொடுக்க முடியாது எந்த ஒரு இதுவும். அப்போ இதே வேலையை ஒரே ஒரு தயாரிப்பாளருக்காக சென்சார் போர்டு வேலை செய்யுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க கியூவில்? இல்ல நான் கட்சி அரசியல் இதெல்லாம் கொண்டு வரல. சென்சார் போர்டுக்கு உண்டான மரியாதை இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் யோசிக்கிறாங்க. அப்புறம் 4 மாதம் டிஸ்கஷன் போகிறாங்க. ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 8 மாதம் ஷூட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இத்தனை பண்ணுறவங்க ஒரு 1.5 மாதம் முன்னாடி சென்சாருக்கு போக முடியாதா? சென்சார் மட்டும் என்ன லாஸ்ட் மினிட்ல அப்படி போய் கொண்டு நீட்டினா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலையை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்னுடைய காலகட்டத்தில் அது நடந்தது. கொம்பன் படத்துக்கு 2 நாளில் ரிலீஸ் வச்சுட்டு வந்தாங்க. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு சேர்மன் வரைக்கும் போய் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கே இருந்தாலும் வந்தது. அதுக்கு பிறகு மார்னிங் ஒரு நாள் பார்த்தேன். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ட்ராமா இருக்குது. என்னுடைய அதாவது அந்த ரீஜனல் ரிவைசிங் கமிட்டியோடைய சேர்பர்சன் அவைலபிளாக இருக்கணும். அது இருந்தால் தான் அது பண்ண முடியும். முதலுக்கு இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சென்சார் போர்டு சார்பாக ஒரு அறிக்கை இல்லை சென்சார் போர்டு சார்பாக அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதில் கொடுத்துருக்காங்க. இனிமே இது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணின பிறகு தான் அது வரும். சரி, அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு குழு உறுப்பினர் புகார் அளிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? இந்த மாதிரி அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணலையா? ஒரு படக்குழு பண்ணியிருப்பாங்க சார். ஆனால் மெஜாரிட்டியில் பரவாயில்ல சார்னு சொல்லியிருப்பாங்க இவங்க. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு படத்தில் வந்து என்ன குறைகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அதில் எழுதணும். ஏன் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன், அவர் இந்த காரணத்தெல்லாம் சொல்லி அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா அது நியாயம் தானே. அதனால தான் உள்துறை அமைச்சகத்துக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. இல்லை சார், பெரும்பான்மை இருந்தோம் ஏன் அந்த உள்துறை சார்? பெரும்பான்மையில் ஓட்டு போடுற விஷயமா இது. ஒரு படத்துக்கு விதி அப்படி தானே சார்? விதி இல்லை. நீங்கள் நானும் புக் கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. எல்லாம் சென்சார் கொடுத்துட்டு யூஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மும்பையில் வாங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் செல்லாது. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்கள். அரசனுடைய ஒரு விஷயம் எழுத்துப்பூர்வமாக வராத வரைக்கும் கொம்பன் படத்துக்கு ரிவைசிங் கமிட்டி போகும்போது அதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் அந்த யூ சர்டிஃபிகேட்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் கேட்டேன், நீ எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க? இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இப்போ கூட நான் சொல்கிறேன், சென்சார் ஆகாமல் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் டேட் வைக்கிறது ஒரு அஃபென்ஸு. சட்டத்தை படிச்சு பாருங்க. சட்ட ரீதியாக தான் நான் பேசுகிறேன். இதில் கட்சி மனிதாபிமானம் 500 கோடி யார் பண்ண சொன்னாங்க? 500 கோடி போடுறாங்க. அப்போ 10 கோடியில் 1 கோடியில் 50 லட்சம் படம் இருக்கணும். படம் இல்லையா? சென்சார் போர்டுக்கு படம் தான். நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குறீங்கன்னா டிக்கெட் தான். டிக்கெட் வாங்குறோம் கோடீஸ்வரனா அவனுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்க்குறதெல்லாம் சரியாக வராது. ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு கையில் டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக அணுகும் பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கே தவிர நான் இன்னைக்கு பிஜேபி கிடையாது. பிஜேபி விட்டு வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் ஒன்றும் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரசியலாக்கி சென்சார் போர்டு இப்படி பண்ணுது, அங்கே இந்த அமித்ஷா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நியாயமான விஷயம் கிடையாது சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு கோர்ட்டில் வந்து தணிக்கை வாரியம் சார்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் கூட குறிப்பிட்டு சொன்னீங்க. அதாவது இந்த பாதுகாப்பு படை தொடர்பான சின்னங்கள் இருக்குது, அதுக்கு வந்து என்ஓசி இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எல்லாமே வந்து வழக்கமாக அந்த கட் சொல்லும் போது அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சா, விலங்குகள் நல வாரியத்தில் வந்து வாங்கியாச்சா, எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சான்னு கேட்பாங்க. ஏன் அப்போ கேட்காம இன்னைக்கு வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் வந்து ரீஜனல் ஆஃபீஸர் இருக்காரு அவருக்கு தான் கேட்கணும். ஏன்னா நான் சொல்லலை. ரீஜனல் ஆஃபீஸரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க?
அதே சமயத்தில் தயாரிப்பாளர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் நான் ஒரு சென்சார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் 2 முறை ரீஜனல் சேர்பர்சனாக இருந்ததுனால நான் 10 படம் எனக்கு வந்தது. 10 படம் பேன் பண்ண படம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. இந்த படம் வரக்கூடாது, தேசத்துக்கு எதிரான படம் அப்படிலாம் சொல்லி இலங்கை பிரச்சனை அதெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு படத்துலையும் 5 அடி 3 அடி ஒரு 8 அடி இந்த மாதிரி அந்த கடியை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு யூ சர்டிஃபிகேட் வழங்கினவன் நான். அந்த படத்தில் அந்த ஒரு படத்தில் நாம் வந்து கண்டி கதிர்காமம் கோயிலுக்கு போவோன்னு இருக்கு. அந்த 2 லைன் எடுத்துட்டா அது இலங்கையில் நடக்கிற கதையாகவே தெரியாது. இன்னொரு படத்தில் மதுராவில் நடக்குது. மதுராவில் பிருந்தாவனில் மதுராங்கிற ஸ்டேஷனில் ரயில் வந்து நிற்குது. அந்த ரயில் நிற்கிற அந்த மதுரா ஸ்டேஷன் ஷார்ட்டை மாத்திரம் கட் பண்ண சொன்னேன், பிருந்தாவன் போர்டை மாத்திரம் கட் பண்ண சொன்னேன். அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. ஒயிட் ஸ்வான் சிவாஜி ஃபிலிம்ஸ் படம். இது மாதிரி இப்போ பின்பற்றுறது இல்லை அப்படின்னு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது. சொன்னால் நான் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு எப்போதுமே கெட்டது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.